இந்த ஓபிஎஸ் தான். அண்ணா வெள்ளமணி நடராஜன் வந்து என்னிடம் வந்து, அண்ணா நான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறேன், என்னால் அலைய முடியல, நான் எனக்கு கழகத்தில் ஏதாவது தலைமை பொருள் கொடுங்க, நான் வேற மாவட்ட செயலாளர் நீங்கள் போட்டுக்குங்கன்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தலைமை கழகத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி அண்ணன் வெள்ளமணி நடராஜன் வேணாங்கிறார் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லும்போது, யாரை போடலாங்கிற போது இந்த குமாருங்கிற ஆள் எம்பியா இருக்காரு, ஒரு இளைஞராக இருக்காரு, அவரை போடலாம் அப்படின்னு நான் அதே முதல்ல சொன்னேன். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அங்கே போய் டைப்பில் கம்ப்யூட்டர் சொல்லி அடிக்க சொல்லியாச்சு, லெட்ரு உத்தரவு அடிக்க சொல்லியாச்சா. என்ன நடந்ததுன்னா, தங்கமணி வேலுமணி வெளியே இருந்துச்சு வந்தாங்க ரூம்ல இருந்து. வந்து குமார்கிட்ட ஃபோன் பண்ணி, உனக்கு ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றுமே இல்லையே அவர் சொல்லியிருக்காரு. இல்லைப்பா, நாங்கள்லாம் உன்னையதே மாவட்ட செயலரை போட சொன்னோம், ஓபிஎஸ் கடுமையாக எதிர்க்கிறாரு. யார் சொல்றது? தங்கமணி வேலுமணி. அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்பாக அங்கே அவரிடம் உரையாடி விட்டு வந்து நல்ல பிள்ளைய மாதிரி வந்து உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்த நாள் இங்கே குமார் பல்வேறு தவறான கருத்துக்களை என் மீது இங்கே இருக்கின்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். என் காதுக்கு வந்தது. நான் அவரிடம் தொடர்பு கொண்டு, என்ன குமார், என்ன நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க திருச்சியில இருந்து என்னை பற்றி? இல்லை பதறினார். உங்களை இந்த இவங்கெல்லாம் வரைச்ச உங்க தலைமைகள் நிர்வாகம் எல்லாத்தையும் நீங்கள் வாங்க, உங்களை முதல்ல சொன்னது யாருங்கிறது அங்க நீங்க கேட்டு தெரிஞ்சு தெளிவு பண்ணிக்கலாம் அப்படி சொன்னேன். இது மாதிரிதான் தலைமை கழகத்தில் எனக்கு என் மேலு தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்டங்கள் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளிடத்திலும் தவறான பொய்யான தகவலை பதிய வைப்பதுதான் இவருக்கு முதல் வழியாக இருந்தது. அப்புறம் இதுக்கு முன்னாலே பேசவெல்லாம் சொல்லிவிட்டாங்க எப்படிலாம் அந்த பதவியை. கழக முதலில் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு நம்ம ரெண்டு குரூப்பும் இணைவது என்று முடிவெடுக்கப்பட்டு, கட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, ஆட்சியை எடப்பாடி பார்த்துக் கொள்ளுங்க பேசி முடிக்கப்பட்டது. முடிஞ்சா நைட்டு ஒரு 12 மணிக்கு இல்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, ஒருங்கிணைப்பாளர் தானே கையெழுத்து போடணும், இணை ஒருப்பாளர் கூட இருந்துட்டு போறாரு அவரு அப்படின்னு சொல்லி நான் சரின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் 2 மணிக்கு போன் பண்ணி, இல்ல 2 பேர் அடுத்த நாள் இணைய போறோம். அதுக்கு முன்னால நைட்ல இந்த கருத்துக்கெல்லாம் சொல்றாங்க. 2 பேருமே ஒரு உத்தரவுல கையெழுத்து போடணும். அடப்பம், இது எப்படியா? அது எந்த காலத்தில் இருக்கு? உலகத்திலேயே எங்குமே இல்லாத அநீதியை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்ல முடியல. அவர் முதலமைச்சராக இருக்கிறனால அவர் விரும்புறாரு அப்படின்னா அதுக்கு சரின்னு சொல்லியாச்சு. முடிஞ்சிச்சா? அப்புறம் என்ன செய்றாங்க? இப்ப சொன்னது மாதிரி நீங்க இரட்டை தலைமையோட ஒரு தலைமையா இருந்தா கொண்டு வர்றாங்க. மெல்ல 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 கொண்டு வந்தோன்னு இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்பதான் தேர்தல் முடிஞ்சு, ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முடிஞ்சு, இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முடிஞ்சு, 1.5 கோடி தொண்டர்களும் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்வு முறையில் நாங்கள் தேர்வாக இருக்கிறோம். 3 மாசத்துல பிரச்சனை முடிஞ்சு. அப்புறம் தேர்தல் நெருங்கி வருது. இப்ப முதலமைச்சர் சிறப்பு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவரே முதலமைச்சராக வேட்பாளரை இப்பயும் நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. நான் சொன்னேன், அவரே முதலமைச்சர் இருந்துட்டு போட்டு, ஆனா அறிவிக்க வேணாம். ஏன்னு சொன்னா 1980 திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. இந்த தேர்தலில் 117 117 சீட்டு சரிவாதியாக பிரிச்சாங்க. தலைவர் ஒரு குண்டத்தை போட்டார். 117 117 என்று நீங்கள் பிரித்து கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, யார் முதலமைச்சர்? காங்கிரஸா திமுக ஒரு குண்டத்தை போட்டார். அப்ப திரு கருணாநிதி தான் முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்டது. அங்கு படுதோல்வி. அந்த கூட்டணி காங்கிரசும் திமுகவும் அதற்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முழு வெற்றி பெற்ற அந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது. அந்த காரணத்தை சொன்னேன். அறிவிக்க வேண்டாங்க, அவரே இருந்துட்டு போறாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். கேட்கல. ஒரே நோக்கம். இப்படித்தான் இந்த பிரச்சனைகள் இன்று உருவாகி கழகம் இன்றைக்கு 2-3 பிரிவாக பிரிவதற்கு முழு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. 2 முறை மாண்புமிகு அம்மார் என்னை முதலமைச்சராக நியமித்தார்கள். அம்மாவுக்கு சாதகமான ஒரு சூழல். மாண்புமிகு அம்மா அவர்களே மீண்டும் முதலமைச்சர் ஆனார்கள். 3ஆம் முறையாக
மாண்புமிகு அம்மாவுக்கு காலமானதுக்கு பின்னால் என்னை முதலமைச்சராக இருக்க சொன்னார்கள். நான் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். ஏன்னா என்னை வந்து அணுகி கேட்டுக்கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும். வேண்டாம் என்று சொன்ன என்னை வற்புறுத்தி தான் அந்த முதலமைச்சர் பதவியில் இருக்க வைத்தார்கள். அதற்கு பின்னாலே அந்த 3 மாத காலம் நாம் முதலமைச்சராக இருந்தபோது வரதா புயல் வந்தது. அம்மா இல்லாத காலத்தில் நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்று அனைத்து முன்னணி தலைவரை இணைத்துக் கொண்டு அந்த வரதா புயல் 5000க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் போல் சாஞ்சிருந்துச்சு. சென்னை மாநகரத்தில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு கீழே இருந்துச்சு. எல்லாத்தையும் 4 நாளில் சீரமைச்சு முடிச்சது. தடம் தெரியாமல், புயல் வந்து தடம் தெரியாமல் அங்கே நாம் செயலாற்றினோம். அப்புறம் தண்ணீர் பஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு சென்னை மாநகரத்துக்கு. 1 TMC தண்ணீர் இருந்தால் தான் சென்னை மாநகரத்துடைய பஞ்சத்தை போக்க முடியும் என்ற நிலை உருவான பொழுது ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடு கூட்டம் அதிகாரி அளவில் கூட்டம் நடைபெறுக்கு முன்பாகவே அவர் என்னை கையை பிடிச்சு கூட்டு போய் தண்ணீர் போல நம்ம ஒன்று முதல்ல பேசுவோம் கூட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போனவர் எனக்கே தெரியாம அதிகாரிகளை கூட்டி தண்ணியை திறந்து விடுங்கட்டார். பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரதுக்கு முன்னாலே அதிக தண்ணியை திறந்து விடுங்கட்டார். நான் பேசிட்டு வரேன், டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. கான்பரன்ஸ் காலில் வந்து உட்காடுறோம். சரி எவ்வளவு தண்ணி கேட்டாரு. சரி சரி தான் அவருக்கு நன்றி சொன்னேன். முடிவு செய்வதற்கு முன்னாலே சகோதர பாசத்தோடு நீங்க தண்ணியை திறந்தவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன் சொன்னது முன்னால எவ்வளவு தண்ணி 1 TMC தண்ணி கொடுங்கன்னு அது தந்தாரு சென்னை வாரம். அதுக்கு முன்னால ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை 10 லட்சம் மக்கள் மெரினா உட்கார்ந்துட்டாங்க பீச்ல. எந்திரிக்க மாட்டாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி நானும் பேசி பார்க்கிறேன், எந்திரிக்க மாட்டாங்க. கடைசியில் மாண்புக்கு பாரத பிரதமர் டைம் கேட்டேன், வர சொன்னாரு. அங்கே போனோம். ஒரே நாள்ல 4 துறைகளினுடைய அரசாணையை தந்து ஜல்லிக்கட்டுக்கு முடிவு கட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி என்பதனை செய்நன்றி இருப்பவன் நான் என்பதை காரணத்தால் இதை நான் வெளிப்படையாக எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதாங்க வேணாம், இதே வேணாம் முடிஞ்சா. அப்புறம் இந்த கூட்டமெல்லாம் அந்த குள்ளநரி கூட்டம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாம் போய் இல்லாததை கொள்ளாதெல்லாம் சொல்லி எனக்கும் தெரியாம சட்டமன்ற கட்சிக்கு தலைவர் நான் தான், எம்எல்ஏகளுக்கெல்லாம். அதனாலதான் முதலமைச்சர் எனக்கே சொல்லாம, எனக்கு தகவல் சொல்லாம சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி எல்லாத்திலையும் 3 கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து வாங்கினது முடிஞ்சு வச்சு அதுக்கு முன்னால சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக இந்த இயக்கத்தை அதற்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுப்பிடுகின்ற பொறுப்பையும் நம்மிடம் தந்திருக்கின்றார் என்று எண்ணாமல் அத்தனை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களையும் ஒரு சகோதர பாசத்தோடு பேரறிஞர் அண்ணா எப்படி வளர்த்தாரோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி தாய் பாசத்தோடு வளர்த்தாரோ, மாண்புமிகு அம்மா அவர்களும் எப்படி நம்முடைய தாய் பாசத்தோடு நம்மளை வளர்த்தார்களோ அப்படி இந்த கழகத்தை வழிநடத்தி செல்லாமல் அனைத்து அதிகாரிகளும் எனக்கே வேண்டும், ஒற்றை பதிவை உருவாக்க வேண்டும், அது பொதுச் செயலாளர் நானே வர வேண்டும். இந்த பொதுச் செயலாளர் பதவியை அதற்கு முன்னால் நடைபெற்று முடிந்த பொதுக்குழுவில் எதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தந்து தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தோம். அந்த பதவியை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த குள்ளநெறி கூட்டம் எப்படியப்பா உங்களுக்கு மனசு வந்துச்சு ரத்து செய்வதற்கு? மாண்புமிகு அம்மா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருப்பார். அவருடைய உடல்நிலை 25 பேர் அவரோடு இணைந்து பணியாச்சு. இரவும் பகலும் பணியாச்சு. இந்த இயக்கத்திற்காகவே தன் உயிரை தந்த தியாக தலைவி இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி தன்னுயிர் தந்த அந்த தலைவிக்கு நாம் தந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றிய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவியை ரத்து செய்வதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? என்ன யோக்கியதை இருக்கிறது? ஏதாவது தியாகம் செய்து இந்த இயக்கத்தை உருவாக்கினியா? உங்க தாத்தா அந்த இயக்கத்தை உருவாக்கினாரா? உங்க சியா உருவாக்கினாரா? எதுவுமே இல்லை. அதிகார போதை தன்னிடம் குவித்து வைத்திருக்கிற கோடிக்கணக்கான பணம் திரு எடப்பாடி பழனிசாமி மதிமையாக வைக்கிறது. சரி, தலைவர் தொண்டர்களுக்கு உரிமை தந்தாரு. கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை
கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, அதை திருத்தம் கொண்டு வரக்கூடாது சட்ட விதி இருக்குது. பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வேண்டாம், ஒரு தொண்டன், சாதாரண தொண்டனை அங்க மனு வாங்கி போட்டி செய்து நான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி கொடுத்தலாம். அப்படிதான் விதி இருக்கு. இப்ப என்ன அந்த இதுல திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? 10 மாவட்ட செயலாளர்கள் முன்வழிய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா, போட்டியிடுவர் 5 ஆண்டுகளும் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியா இருக்க வேண்டுமா? என்ன வேடிக்கை பாருங்க. யார் போட்டியிட முடியும்? ஜமீன்தார்கள், மிட்டாதார்கள், மிரசாரர், ராஜாக்கள், இவர்கள் தானே போட்டியிட முடியும். அல்லது இப்பொழுது இருக்கிறாரு உங்களுடைய தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இவர்கள் தானே போட்டியிட முடியும். சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா? ஒரு சாதாரண தொண்டனை கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலைமையை உருவாக்கிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான். ஒரு சாதாரண தொண்டன் ஒருங்கிணைப்பாளராக வர முடியும், ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சராக கூட வர முடியும் என்ற நிலையை தொண்டனுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா உருவாக்கினார்கள். அப்படித்தானே ஓபிஎஸ், விபிஎஸ் முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளர் இணைக்கால வர முடிந்தது. இது யாராவது வர முடியுமா? 10 மாவட்ட செயலாளர் மாற்ற, அப்ப 20 மாவட்ட செயலாளர் 5 வருஷம் இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் எவ்வளவு கோடி கொடுத்து பிடிக்கிறது முடியாது. இதைதான் நாங்க இப்ப கழக சட்ட விதியை திருத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சட்ட விதியை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தி தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதியை மாற்றவோ, திருத்தம் செய்யவோ, ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் அந்த விதியிலே சேர்த்திருக்கிறார். அதில் காற்றுல பறக்க விட்டுட்டாங்க. இப்பொழுது நாம் நடத்துகின்ற இந்த போர், தர்ம யுத்தம் மீண்டும் மீண்டும் உள்ள நேரிகள் அபகரித்துக் கொண்ட அந்த ஒரு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற போராட்டம் தான், தர்ம யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த உரிமையை தொண்டர்களுக்கு கிடைக்கும் வரை எங்களுடைய தர்ம யுத்தம் முற்று பெறாது. தொடர்ந்து நடைபெறுவோம், வெற்றியும் பெறுவோம். ராஜினாமா செய்ய வைப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய இலக்கு. இந்த இலக்கை நோக்கி நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.